Hi students, in previous video we had discussed about coordination compound. In that I had explained introduction and also double salt and coordinations compound and important terms of in coordination compound like coordination entity, central metal atom or ion, ligand, and how to find oxidation number. These all things we had discussed deeply in previous video, and also I had given your test yourself. Let us to see your test yourself. This is your test yourself. I had given in previous video Fe thiocyanate 6, nickel 6 ammonia, and cobalt tetra ammonia and dichloride. By upcoming video, how to give the name to molecular, that means to complex, I will explain clearly. Just you know, NS3 means ammonia, the Cl means chloride. But in coordination compound, we don't say ammonia and chloride in the complex. Let us to see your test yourself. In previous video, I had explained how to find oxidation number. It is totally denoted the charge, that's it. So what is the formula I had given? The net charge. See students, net charge equal oxidation number, I am writing short form, plus number of ligand into charge and ligand. That's it. This is your formula. I explained in a previous video. This is your formula to find the oxidation number. Here need to find the oxidation number to central metal atom. So what is the net charge of the complex? -3. So -3 equal oxidation number for central metal atom. We should take X because we are going to find oxidation number to Fe only. That's why we are taking X. Then formula plus number of ligand 6, charge on the ligand already I had given in the previous video, -1, thiocyanate Cl -1, so -1. So answer is +3. In second, in same way, net charge +3 equal to oxidation number, need to find nickel atom. So we should take as X. Number of the ligand is present 6. Charge of the ligand I had given previous video. Charge of the ligand ammonia 0, that means amine 0. So what is the answer? X equal +3. எப்படி எழுதணுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ Fe 3, நிக்கல் 3, ரோமனில் தான் மென்ஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனில் வாட் இஸ் த நெட் சார்ஜ்? +1 ஈக்குவல் கோபால்ட்டுக்கு தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம், அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். தென் சி ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே 2 ligands ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஒன்று நியூட்ரல் லிகேண்ட், இன்னொன்று நெகட்டிவ் லிகேண்ட். த ஃபஸ்ட் நம்பர் ஆஃப் தி லிகேண்ட் 4 நியூட்ரல் இன்ட்டு அதோட சார்ஜ் வந்து 0 அம்மைனுக்கு, ப்ளஸ் 2 இன்ட்டு குளோரினோட சார்ஜ் -1. தட்ஸ் இட். ஸோ 1 ஈக்குவல் டு எக்ஸ். இது ஃபுல்லாக இந்த டேர்ம் 0 அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் -2. 2 1s are 2, symbol is minus. So we get -2. Answer 1 + 2 x. Therefore x equal to +3. So இதை எப்படி எழுதலான்னா கோபால்ட் 3 ரோமனில் எழுதலான்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்கும்.
ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தோம்னா +3, செகண்ட் ஒன்றுக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் +3, தேர்ட் ஒன்றுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் +3. ஆல்மோஸ்ட் எல்லா காம்ப்ளெக்ஸ் நான் கொடுத்துருக்குற எல்லா காம்ப்ளெக்ஸுமே ஆக்சிடேஷன் நம்பர் 3 தான் வந்திருக்கு. இன் ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்சிடேஷன் நம்பரை நம்ம ப்ரைமரி வேலன்சின்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். அதே போல் கோஆர்டினேஷன் நம்பர் அதை செகண்டரி வேலன்சின்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. Now let us see postulates of Werner theory. ஸோ நம்ம வெர்னரை பற்றி முன்னாடியே பார்த்துருக்கோம். அவர் கோஆர்டினேஷன் காம்பவுண்டுக்கு ஃபுல்லாக ஸ்ட்ரக்சரை கொடுத்தாருன்னு, ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்காரு. அதை பற்றி நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஆனது ப்ரைமரி மோஸ்ட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த வேலன்சிஸ். அதிலே ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சியை பற்றி ஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவருக்கு மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நோபல் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட் வெர்னரை ஃபாதர் ஆஃப் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நான் முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா அவர் ஃபாஸ்லேட்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த ஃபாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. எப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் டிஃப்ரெண்ட்டான கலர்டெல்லாம் கொடுக்குது அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு மோஸ்ட்லி. ஸோ இதில் அவர் எடுத்துக்கின காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம்னா இதுதான் CONH36 and Cl3. இதோட ஐயூபேக் நேம் பார்த்தோம்னா எக்ஸாஅமைன் கோபால்ட் 3 குளோரைட். ஸோ இதோட ஐயூபேக் நோமன் கல்ச்சரை பற்றி நம்ம டீப்பாக ப்ரீவியஸ் வீடியோவில் அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நவ் லெட் அஸ் சி ஃபாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. அதாவது கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு மெட்டலும் 2 விதமான வேலன்சிஸை ஷோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ப்ரைமரி வேலன்சிஸ், இன்னொரு செகண்டரி வேலன்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியும் இதுதான் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸு. இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO தெரியும். NH3 என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிஹேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதுக்கு வெளியே இருக்கிறது அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அவுட்டர் ஸ்பியரை என்னென்ன சொல்லுவாங்கன்னா அயனைசபிள்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிறத இன்னர் ஸ்பியரை என்னென்ன சொல்லுவாங்கன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், இது லிகேண்ட், இது அவுட்டர் ஸ்பியர், அதாவது கவுண்டர் அயான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா மோஸ்ட்லி ரியாக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் கவுண்டர் அயான்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகும், ரியாக்ஷன் நடக்கும். உள்ளே இருக்கிற எந்த ஒரு மெட்டலும் எந்த ஒரு லிகேண்டும் ரியாக்டிங்கில் இன்வால்வ் ஆகாது. அதனால தான் இதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா இட் ஷோ த ப்ரைமரி வேலன்சிஸ். இதை என்ன சொல்லுவாங்க செகண்டரி வேலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. ப்ரைமரி வேலன்சிஸ் ஒன்லி அயனைசபிள், செகண்டரி வேலன்சிஸ் எல்லாம் நான் அயனைசபிள். அதாவது டிசால்வ் ஆகும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் ஆனது டிசால்வ் ஆகாது, இந்த அயான்ஸ் மட்டும் டிசால்வ் ஆகும். அதனால தான் அது அயனைசபிள்னு சொல்கிறாங்க, இதை நான் அயனைசபிள்னு சொல்கிறாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. எவ்ரி மெட்டல் ஆட்டம் ஷோ த ப்ரைமரி வேலன்சிஸ் அண்ட் செகண்டரி வேலன்சிஸ். இன்னொரு பேர் இருக்குது, ப்ரைமரி வேலன்சிஸை அயனைசபிள் வேலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க, செகண்டரி வேலன்சிஸை நான் அயனைசபிள்னு சொல்லுவாங்க. ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் எது செகண்டரி வேலன்சிஸ்னா கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது தான் செகண்டரி வேலன்சிஸ். அப்போ கோஆர்டினேஷன் ஸ்பியர்ன்றது இது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிறது எது NH3, ரிமைனிங் இருக்கிறது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அப்போ இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 2 விதமான வேலன்சிஸை ஷோ பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதாவது கோபால்ட்டு ஒன்று ப்ரைமரி வேலன்சிஸ், இன்னொன்று செகண்டரி வேலன்சிஸ். அப்போ செகண்டரி வேலன்சிஸ் என்னன்னு தெரியுது, NH3 தான் செகண்டரி வேலன்சிஸ். ஸோ காமனாக மொத்தம் எத்தனை இருக்குது 6 இருக்குது. இப்போ வெளியே இருக்கிறது என்னன்னு சொல்லலாம்னா ப்ரைமரி வேலன்சிஸ். அப்போ Clன்னு எடுத்துக்க வேண்டியதான் சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இன்னொரு செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். ப்ரைமரி வேலன்சிஸை என்னென்னு சொல்லலாம்னு சொல்கிறாங்கன்னா ரெஃபர்ட் அஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம், தட் மீன்ஸ் மெட்டல் ஆட்டம். நான் முன்னாடியே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கணுன்றது. அதோட ஃபார்முலாவும் நான் சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். நெட் சார்ஜ் ஈக்குவல் டு ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் இன்ட்டு சார்ஜ் ஆன் த லிகேண்ட் சொல்லியிருக்கேன். அதுதான் எதுக்கான ஃபார்முலான்னா ஆக்சிடேஷன் நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ ப்ரைமரி வேலன்சி என்னென்னு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு தான் ப்ரைமரி வேலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்,
ப்ரைமரி வேலன்சின்னு சொல்கிறோம். செகண்டரி வேலன்சிஸ்னால் ரெஃபர்ட் அஸ் அ கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். அதாவது நம்பர் ஆஃப் லிகேண்ட் வந்து டைரெக்டாக, அதாவது எத்தனை லிகேண்ட் வந்து டைரெக்டாக கோஆர்டினேஷன் நம்பர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு அட்டாச் ஆகிருக்கோ அதுதான் லிகேண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இது டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கிறது இந்த லிகேண்ட் தான். அப்போ எத்தனை லிகேண்ட் அட்டாச் ஆகிருக்கு? 6 லிகேண்ட். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸோட செகண்டரி வேலன்சிஸ்ன்னு பார்த்தோம்னா 6ன்னு அர்த்தம். ஸோ இதோட ஆக்சிடேஷன் நம்பரை அழகாக நம்ம கீழே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாயிண்டில். ப்ரைமரி வேலன்சிஸ் ஆஃப் மெட்டல் அயான் இஸ் பாசிட்டிவ் இன் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் அண்ட் 0 இன் சர்டைன் கேஸ். எப்போவுமே ப்ரைமரி வேலன்சிஸ் ஒன்று பாசிட்டிவில் இருக்கும், அப்படி இல்லைன்னா 0வில் இருக்கும். இது இம்பார்ட்டண்ட் 1 மார்க்ஸ். 1 மார்க்ஸ்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே ப்ரைமரி வேலன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று பாசிட்டிவில் இருக்கணும், இல்லை 0வில் இருக்கணும். அதுதான் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இன்னொரு மாதிரியாக கேட்கலாம், ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்போவுமே ஒன்று பாசிட்டிவில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா 0வில் இருக்கணும். ஸோ வெரி சிம்பிள். ஸோ இப்போ நான் பாருங்கள், இந்த காம்ப்ளெக்ஸு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் காம்ப்ளெக்ஸு. வெர்னர் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்ட காம்ப்ளெக்ஸ் இதுதான். கோபால்ட் ஹெக்ஸா அமைன் 3-குளோரைடு. இது டிசோஷியேட் ஆகும்போது மோஸ்ட்லி காம்ப்ளெக்ஸில் உள்ளே இருக்கிற அயான்ஸ் டிசோஷியேட்டட் ஆகாது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அவுட்டர் ஸ்பியர், திஸ் இஸ் அவுட்டர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியருக்கு அதாவது லெஃப்ட் ரைட்டுன்னு பிரிச்சுருந்தோம். இது லெஃப்ட் போர்ஷன் ஆகும், இது ரைட் போர்ஷன் ஆகும் பிரிச்சுருந்தோம். ரைட் போர்ஷனில் எதனா ஒரு எலமெண்ட்டோ இல்லை அயான்ஸோ ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸை கொடுக்கணும், பாசிட்டிவ் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸை கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எத்தனை இருக்குது? 3 குளோரின் இருக்குது. அதனால் 3 குளோரைட் அயன்ஸ் மேலே அதை 3+ எழுதிக்கிட்டோம். ரிமைனிங் இருக்குது சிஎல்ல 3Clன்னு எழுதிக்கிட்டோம். 3Cl மைனஸ். ஏன் மைனஸ்ன்னு எழுதிக்கிட்டோன்னா குளோரினோட சார்ஜ் பார்த்தோம்னா நெகட்டிவ், அதனால் நெகட்டிவ் சார்ஜில் அப்ளை பண்ணியிருக்கேன் 3Cl மைனஸ். சிம்பிள் தான். CONH3 மறுபடியும் சொல்கிறது 3+ எப்படி வந்துச்சுன்னா குளோரின் இங்கே இருக்குல்ல Cl3, இது வந்து ரைட்டில் இருக்குது. அப்போ ரைட்டில் இருந்தால் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, அது ரிசால்வ் ஆகும்போது குளோரின் அயான்ஸை கொடுத்துரும், ஆனால் காம்ப்ளெக்ஸ் அயான்ஸை ஃபார்ம் பண்ணாது. அதனால் இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3+, இதோட 3யை மேலே எடுத்து +ன்னு போட்டுருணும். ஒருவேளை இங்கே எதனா பொட்டாசியம் ப்ளஸ் ஆகிருந்துச்சுன்னா, அங்கே 3 பொட்டாசியம் இருந்துச்சுன்னா அந்த 3 இங்கே மைனஸில் எழுதியிருப்போம். ரைட்டில் இருக்கிறதுனால அதை ப்ளஸில் எழுதிக்கிட்டோம். வெரி சிம்பிள். அப்போ இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன ஃபார்ம்லான்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ், எதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணுமோ அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை எக்ஸ். அதோட நெட் சார்ஜ் எத்தனை? +3 ப்ளஸ் நம்பர் ஆஃப் லிகேண்ட் எத்தனை இருக்குது? 6 இருக்குது. சார்ஜ் ஆஃப் த லிகேண்ட் அம்மைன்ன்றது நியூட்ரல் சார்ஜ், அதனால் அது என்னது? 0. அப்போ x = +3. அப்போ இப்போ தெரியுதா, இந்த காம்ப்ளெக்ஸுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? +3. எப்படி கண்டுபிடிச்சோம்? அதோட டிசோசியேஷன் ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு போய் கண்டுபிடிச்சோம். ஸோ சிம்பிள் தான், +3. ஸோ அப்போ இந்த காம்ப்ளெக்ஸு கோபால்ட்டுக்கான ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +3. ஸோ அதோட கோஆர்டினேஷன் நம்பர் நமக்கே தெரியும். நம்பர் ஆஃப் லிகேண்ட் எத்தனை அட்டாச் ஆகிருக்கு? 6 இருக்குது, அதனால் 6. ஸோ சிம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சிஸுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக இது ஃபாஸ்லேட்ஸ் தான், அதை உங்களுக்கு நான் தனியாக டிஃப்ரென்ஸ் போல் எழுதியிருக்கேன். எதுக்காகனா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே படிக்கும்போது டிஃப்ரென்ஸாக மேக் பண்ணி படித்தோம்னா வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. அது பேராகிராஃபாக படிக்கும்போது நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ தான் சொன்னோம். சரி, இப்போ பார்க்கலாம். ப்ரைமரி வேலன்சி செகண்டரி வேலன்சிஸ்க்கான சிம்பிள் டிஃப்ரென்ஸ் தான். ப்ரைமரி வேலன்சிஸை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு சொல்லியிருந்தேன். இட்ஸ் ரெஃபர்ட் அஸ் எ ஆக்சிடேஷன் நம்பர். செகண்டரி வேலன்சிஸ் கோஆர்டினேஷன் நம்பர். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான ஆக்சிடேஷன் நம்பர் 3+. ஸோ இதை வேறு மாதிரியாக கூட எழுதலாம், கோபால்ட் ரோமனில். ஸோ அதே போல் ஸோ இதுக்கான செகண்டரி வேலன்சி 6. ஏன் 6ன்னு சொல்கிறேன்னா நம்பர் ஆஃப் தி லிகேண்ட் அட்டாச்டு வித் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். தட்ஸ் இட். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். எப்போவுமே ப்ரைமரி வேலன்சியானது நெகட்டிவ் அயான்ஸால் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி டீப்பாக நான் பின்னாடி ஸ்ட்ரக்சரோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்போவுமே ப்ரைமரி வேலன்சி இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் நெகட்டிவ் அயான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் செகண்டரி வேலன்சி இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட். நல்லா கவனிங்க, நெகட்டிவ் அயான்ஸாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், நியூட்ரல் மாலிகுலாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும், பாசிட்டிவ் அயான்ஸாலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அது மட்டும் இல்லைன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ். அப்போது நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகுல், பாசிட்டிவ் அயான்ஸ், இதோட காம்பினேஷன்ஸ் கூட சேர்த்து கூட என்ன ஆகும்? சாட்டிஸ்ஃபைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ப்ரைமரி வேலன்சிஸ் எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகும்? நெகட்டிவ் அயான்ஸால். செகண்டரி வேலன்சிஸ் நெகட்டிவ் அயான்ஸ், நியூட்ரல் மாலிகுல், பாசிட்டிவ் அயான்ஸ், அப்படி இல்லைன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பராக கொடுத்துருக்காங்க.
தென் இட் ஹாஸ் நான் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி வேலன்சிஸ் என்ன கிடையாது, அதுக்குன்னு ஒரு டைரக்ஷனாக இல்லை, அதனால் அது என்னன்னு சொல்கிறாங்க, நான் டைரக்ஷன் சொல்கிறாங்க. ஆனால் செகண்டரி வேலன்சிஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இட் ஹாஸ் டைரக்ஷனல், இது வந்து டைரக்ஷனல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சிருக்கோம். 6 வந்து ஆக்டாஹெட்ரல், இந்த 4 வந்து ஸ்கொயர் பிளானட், டெட்ராஹெட்ரல், ஸோ அந்த மாதிரியெல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இருந்தாலும் இதையும் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இட் ஷோ த அவுட்டர் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி வேலன்சிஸ் எதை ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவுட்டர் ஸ்பியர், அப்படி இல்லைன்னா அயனைசேஷன் ஸ்பியர். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அவுட்டர் ஸ்பியரில் என்ன இருக்குது பாருங்கள், Cl3. இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ப்ரைமரி வேலன்சிஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அயனைசேஷன், தட் மீன்ஸ் அயனைசபிள்னு சொல்லலாம். ஸோ அதே தான், இட் ஷோஸ் த அவுட்டர் ஸ்பியர், அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் வாட்டரில் டிசால்வ் ஆகும். கோஆர்டினேஷன் ஸ்பியருக்கு உள்ளே இருக்கிறது டிசால்வ் ஆகாது. ஸோ அதனால தான் இது அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வெளியே இருக்கிற Cl ஆனது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட லூஸ்லி பவுண்ட் ஆகிருக்கும் வித் மெட்டல் ஆட்டம். அதாவது வெளியே இருக்கிற ப்ரைமரி வேலன்சி ஆனது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட லூஸாக பவுண்ட் ஆகிருக்கும், அதோட பைண்ட் பண்ணியிருக்கும். பிகாஸ் எதனாலன்னா இது அயனைசபிள், நீரில் கரைஞ்சிடும், குளோரின் அயான்ஸ், தட்ஸ் இட். ஸோ செப்பரேட்டட் இன்டூ அயான்ஸ், ஸோ சிம்பிளாக சொல்லலாம். அப்போ இது என்னவோ செப்பரேட்டட் ஆகும்னு சொல்லிட்டாங்க, செப்பரேட்டட் இன்டூ அயான்ஸ், அயான்ஸாக செப்பரேட்டட் ஆகும். ஆனால் நெக்ஸ்ட் இதில் பாருங்கள், இட் ஷோஸ் அ இன்னர் ஸ்பியர். இது வந்து என்ன ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, இன்னர் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அவுட்டர் ஸ்பியர். ப்ரைமரி வேலன்சிஸ் அவுட்டர் ஸ்பியர், செகண்டரி வேலன்சிஸ் இன்னர் ஸ்பியர். அண்ட் ஆல்சோ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அப்படி இல்லைன்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தானே? இது உள்ளே இருக்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோலலாம் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். வெளியே இருக்கிறதெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம், அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லியிருந்தோம். சரி, ஃபர்ம்லி அட்டாச்சு வித் த மெட்டல் ஆட்டம், அதாவது மெட்டல் ஆட்டத்தோட ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது செகண்டரி வேலன்சிஸ். இட் டஸ் நாட் செப்பரேட்டட் இன்டூ அயான்ஸ். இது வந்து எதாவது செப்பரேட்டட் ஆகாதுன்றாங்க, அயான்ஸாக செப்பரேட்டட் ஆகாது. ஆனால் இது அயான்ஸாக செப்பரேட்டட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் த பிக்கஸ்ட் கொஷின். இதை வந்து நான் உங்களுக்கு அவ்வளோ ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறுபடியும் இதை ஒரு ரீவிசிட் பண்ணிடலாம். ஃபாஸ்லேட்ஸ் ஆஃப் வெர்னர் தியரி. ஸோ சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த காம்ப்ளெக்ஸ்க்கான தெளிவாக எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ கோபால்ட்டுக்கான ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3, கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 6ன்னு. இப்போ ப்ரைமரி வேலன்சிஸ், செகண்டரி வேலன்சிஸ், இது ஆக்சிடேஷன் நம்பர், இது கோஆர்டினேஷன் நம்பர் சொல்லுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் ப்ரைமரி வேலன்சிஸ் +3, அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் +3. இந்த காம்ப்ளெக்ஸ் தேவையான செகண்டரி வேலன்சி 6, தட் மீன்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் ஷார்ட்டாக CN எழுதிக்கலாம். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து எத்தனை, இந்த காம்ப்ளெக்ஸு 6. தென் இட் ஹஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை நெகட்டிவ் ஆன்ஸ். இது வந்து நெகட்டிவ் ஆன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், நியூட்ரல் மாலிகுல், பாசிட்டிவ் ஆன்ஸ், அப்படி இல்லைன்னா காம்பினேஷன்ஸ் ஆஃப் தீஸ். இது நான் டைரக்ஷன், இது டைரக்ஷனல். இது வந்து அவுட்டர் ஸ்பியர், அதாவது வெளியே அவுட்டர் ஸ்பியர், அப்படி இல்லைன்னா இன்னொன்று அயனைசேஷன் ஸ்பியர். இதில் இருக்கிறது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட லூஸாக தான் பைண்ட் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து இன்னர் ஸ்பியர்னு சொல்லுவாங்க, இது கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கிற லிகேண்ட் ஆனது சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோடு ரொம்ப ஃபர்ம்லியாக அட்டாச் ஆகிருக்கும், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்காக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ செப்பரேட்டட் இன்டூ அயான்ஸ், இது வந்து அயான்ஸாக செப்பரேட்டட் ஆகாது. இப்போ நம்ம சொன்னல இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ்ன்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. நவ் ஹவு ப்ரைமரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். எப்படி வந்து ப்ரைமரி வேலன்சிஸ் நெகட்டிவ் அயான்ஸால் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, அதே போல் செகண்டரி வேலன்சிஸ் எப்படி நெகட்டிவ் ஆன்ஸ், நியூட்ரல் மாலிகுல், பாசிட்டிவ் ஆன்ஸால் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது அப்படின்றத பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த 3 கேசஸ், இட் இஸ் நான் டைரக்ஷனல், இட் இஸ் டைரக்ஷனல், இட் ஷோ த அவுட்டர் ஸ்பியர். இது வந்து எப்படி நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸில் எழுதியிருக்கணும், இது எப்படி வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபை நெகட்டிவ் ஆன்ஸ், அதாவது பிரைமரி வேலன்ஸ், அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வெர்னர் எடுத்துக்கிட்ட காம்ப்ளெக்ஸ் வந்து இது அவங்களுக்கு தெரியும், CO NH3 6 Cl3. இதை எப்படி எழுதலாம்னா டிசோசியேஷன் ஸ்டேட்டில் காம்ப்ளெக்ஸ் அயனில் CO NH3 6, இந்த 3 + 3Cl மைனஸ். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர்னு பார்த்தோம்னா கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் +3. எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார்முலாவில். இந்த கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சிஸ், அதாவது கோஆர்டினேஷன் நம்பர்
அப்படின்னு பார்த்தா is 6. கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை 6. இதை செகண்டரி வேலன்சிஸ் சொல்லுவாங்க, இதை பிரைமரி வேலன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ கோபால்ட்டோட பிரைமரி வேலன்சிஸ் +3 அதான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம். கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சிஸ் ஷார்ட்டாக கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லுவாங்க 6. ஸோ எப்படி பிரைமரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ தெளிவாக பாருங்கள். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதான் வெர்னர் கொடுத்த காம்ப்ளெக்ஸ் CO. மொத்தம் எத்தனை செகண்டரி வேலன்சிஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இது செகண்டரி வேலன்சிஸ், இது பிரைமரி வேலன்சிஸ். ஸோ செகண்டரி வேலன்சிஸ் எத்தனை இருக்குது மொத்தம் 6. அப்போ 6 சாலிட் லைனில் மென்ஷன் பண்ணிடணும். 1 2 3 4 5 6. ஸோ இது ஆர்டராக மார்க் பண்ணி, இது ஆக்டாஹெட்ரல் ஷேப். 1 2 3 4 5 6. அப்போ கோபால்ட்டோட செகண்டரி வேலன்சிஸ் எத்தனை மொத்தம் 6 இல்லை. ஸோ 6. அப்போது செகண்டரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நியூட்ரல் மாலிகுல் நெகட்டிவ் அயான்ஸ் அதானே பார்த்தோம். செகண்டரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ் நியூட்ரல் மாலிகுல் பாசிட்டிவ் அயான்ஸ்னு. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், உள்ளே இருக்கிற லிகேண்ட் அதை வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னன்னு சொல்லியிருந்தேன்னா செகண்டரி வேலன்சிஸ் மொத்தம் எத்தனை இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 அமோனியா எழுதிடலாமா. NH3 இங்கே 1 ஆர்டராக எழுதணும். 2 3 4 5 and 6. இது செகண்டரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நியூட்ரல் மாலிகுல். அப்போது செகண்டரி வேலன்சிஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் பை என்னென்னு எழுதலாம். நியூட்ரல் மாலிகுல் என்னது இங்கே அமோனியா. ஸோ பிரைமரி வேலன்சிஸ் அதாவது செகண்டரி வேலன்சிஸ்னால் சாலிட் லைனில் கொடுத்துருப்பாங்க. இதுதான் சாலிட் லைன் க்ரீன் கலரில் இருக்குது. பிரைமரி வேலன்சிஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நம்ம என்னென்னு சொல்லியிருந்தோம், நெகட்டிவ் அயான்ஸ்ன்னு டிஃப்ரென்ஸில் படித்தோம். ஸோ பாருங்கள், ஸோ அது சிம்பிள் தான். எத்தனை நெகட்டிவ் அயான்ஸ் பாருங்கள். மோஸ்ட்லி இங்கே செகண்டரி வேலன்சி மொத்தம் 3லாம் இருக்குது. கோபால்ட்டு மொத்தம் எத்தனை 3. செகண்டரி வேலன்சிஸை டாட்டடில் தான் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்க அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ் எத்தனை இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 3 தான் இருக்குது. இப்போ Cl மைனஸ் Cl மைனஸ் Cl மைனஸ். அப்போ பாருங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்டு, பிரைமரி வேலன்சிஸ் இஸ் ஆல்வேஸ் சாட்டிஸ்ஃபைட் பை நெகட்டிவ் அயான்ஸ். மொத்தம் 3 இருக்குல்ல, அப்போ 3 இருந்தால் அதுக்கு தேவையான 3 நெகட்டிவ் அயான்ஸ் வரணும். அவ்வளோதான். பாருங்கள் 3 நெகட்டிவ் அயான்ஸ் வந்துச்சா. அதே போல் செகண்டரி வேலன்சி சாட்டிஸ்ஃபைட் த நியூட்ரல் மாலிகுல் ஆர் நெகட்டிவ் அயான்ஸ் அந்த மாதிரி பார்த்தல. மொத்தம் எத்தனை இந்த செகண்டரி வேலன்சிஸ் மொத்தம் 6 இருக்குல்ல, 6 சாலிட் லைன் இருக்குல்ல. அப்போது எதனால் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது, மொத்தம் 6 அமோனியாவில் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இது பாருங்கள் 6 அமோனியா எழுதியிருப்போம் பாருங்கள். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சாலிட் லைனில் இருக்கிறதெல்லாம் செகண்டரி வேலன்சிஸ், டாட்டர் லைனில் இருக்கிறதெல்லாம் பிரைமரி வேலன்சிஸ். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சாலிட் லைனில் இருக்கிறதெல்லாம் செகண்டரி வேலன்சிஸ், டாட்டர் லைனில் இருக்கிறதெல்லாம் பிரைமரி வேலன்சிஸ். அப்போ செகண்ட் பாயிண்ட் ஓவர். தேர்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லி, டைரக்ஷன் நான் டைரக்ஷனல். செகண்டரி பிரைமரி வேலன்சிஸ் என்னென்னு பார்த்தோம், நான் டைரக்ஷனல். இது வந்து என்னது டைரக்ஷன் சொல்லணும். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, வெரி சிம்பிள் தான். செகண்டரி வேலன்சிஸ் டைரக்ஷனில் என்ன மொத்தத்தில் இருக்குது 6 இருக்குல்ல, அது என்னென்னு எழுதலாம், ஆக்டாஹெட்ரல். அது ஒரு ஷேப் இருக்குது. செகண்டரி வேலேஷன் கரெக்டாக ஷேப் போல் நான் ஆர்டராக எழுதியிருக்கேன். அதனால தான் 1 2 3 4 5 6ன்னு. ஸோ அது ஆக்டாஹெட்ரல். ஆனால் ப்ரைமரி வேலன்சிக்குன்னு ஒரு ஷேப்பே கிடையாது. அது எந்த டைரக்ஷனால் இருந்தனாலும் அட்டாச் ஆகலாம். இப்படியும் போகலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம். எந்த டைரக்ஷன், தேர் இஸ் நோ ஷேப், தட்ஸ் வை இட் இஸ் நான் டைரக்ஷனல் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ரைமரி வேலன்சிஸ் ஏன் நான் டைரக்ஷன் சொல்கிறாங்கன்னா அதுக்குன்னு ஷேப்பே கிடையாது. எங்கேனாலும் என்ன பண்ணிக்கலாம், என்ட்ரு ஆகலாம், அட்டாச் ஆகலாம். எதனாலன்னா மோஸ்ட்லி அது அயனைசபிள். ப்ரைமரி வேலன்சிஸ் என்னது நீரில் கரைஞ்சிரும். அதனால் மட்டும்தான் இதால் என்ன பண்ண முடியல, ஒரு ஷேப்பை கொடுக்க முடியல. எந்த சைடுனாலும் என்ட்ரு ஆகலாம், எதோட சென்ட்ரல் மேட்டர் தவிர. ஆனால் செகண்டரி வேலன்சிஸ் மட்டும் ஷேப் இருக்குது, அதான் டைரக்ஷனலாக இருக்குது. ஸோ 6 வந்து இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ஆக்டாஹெட்ரல். 4 வந்தால் டெட்ராஹெட்ரல். இன்னொன்று இருக்குது ஸ்கொயர் பிளானர். சரி, செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இது என்னங்க, பிரைமரி வேலன்சிஸ் ஷோ த அவுட்டர் ஸ்பியர் அண்ட் அயனைசேஷன் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி வேலன்சிஸ் ஷோ த இன்னர் ஸ்பியர் அண்ட் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், வெரி சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும், இது எல்லாமே நமக்கு என்ன தெரியும், செகண்டரி வேலன்சிஸ். வெளியே இருக்கிறதெல்லாம் என்னன்னு தெரியும் நமக்கு, பிரைமரி வேலன்சிஸ். அப்போது காம்ப்ளெக்ஸுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செகண்டரி வேலன்சிஸ். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருக்கோம். இது என்னன்னு பார்த்துருக்கோம், கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு பார்த்துருக்கோம்.
தட்ஸ் இட். கோஆர்டினேஷன் ஸ்பியர் என்னன்னு சொல்கிறாங்க, இன்னர் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. வெளியே இருக்கிறதால என்னன்னு சொல்லியிருப்பாங்க, அவுட்டர் ஸ்பியர். அதான் இதில் எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாக என்ன ஸ்பியரு, கோஆர்டினேஷன் ஸ்பியர் ஆர் இன்னர் ஸ்பியர். இதெல்லாம் என்னது, வெளியே இருக்கிறதெல்லாம் அவுட்டர் ஸ்பியர். சரி பாருங்கள், இப்போ இதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் CO வச்சுக்கோங்க. என்ன சிம்பிளாக, ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெளியே, தட் மீன்ஸ் இன்னர் ஸ்பியர். இன்னர் ஸ்பியர் பாருங்கள். ஸோ இதெல்லாம் என்னது, NH3 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 NH3. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்னர் ஸ்பியர். அப்போ இன்னர் ஸ்பியரில் என்ன இருக்குது, 6 அமோனியா இருக்குது. அதனால் ட்ரா பண்ணியிருக்கேன் 6 அமோனியா. வெரி சிம்பிள். ஸோ இன்னர் ஸ்பியரை என்ன ஸ்பியர்னு சொல்லுவாங்க, கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபுல்லாக எத்தனை இருக்குது, 6 அமோனியா இருக்குது. ஸோ அதனால் இது என்ன சொல்கிறோம், இன்னர் ஸ்பியர். அவுட்டர் ஸ்பியரில் என்ன இருக்குது, Cl இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ட்ரா பண்ணலான்னா இதே போல் தான். ஸோ இப்போ வெளியே என்ன பண்ணிக்கலாம், அவுட்டர் ஸ்பியரை ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். Cl minus Cl minus. அப்போ இது என்ன ஸ்பியர்னு சொல்கிறாங்க, குளோரின் நெகட்டிவ் ஆன்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க, அவுட்டர் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் என்னன்னு சொல்கிறோம், அயனைசேஷன் ஸ்பியர். இப்போ அயனைசேஷன் ஸ்பியர்னால் உங்களுக்கே தெரியும், அயனைசபிள் ஆகிருக்கு பாருங்கள், மைனஸ். மேலே ஏதோ ஒரு சார்ஜஸ் இருந்தால் அது அயனைசேஷன் ஸ்பியர்னு சொல்லிடலாம். அப்போ Cl மைனஸில். ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைமரி வேலன்சி ஷோ த அவுட்டர் ஸ்பியர். ஸோ அப்படி இல்லைனா என்னது, அயனைசேஷன் ஸ்பியர். இதுதான் லூஸாக பாண்ட் ஆகிருக்கும் சென்டர். இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம், லூஸாக பாண்ட் ஆகிருக்குன்னா இந்த டாட்டர் லைனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தோட லூஸாக பாண்ட் ஆகிருக்கு, அவ்வளோதான். இந்த சாலிட் லைன்ன்றது ரொம்ப ஃபேர்ம்லியே அட்டாச் ஆகிருக்கும், தட் மீன்ஸ் ஸ்ட்ராங்காக. ஸோ செகண்டரி வேலன்சி. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, செகண்டரி வேலன்சிஸை இன்னர் ஸ்பியர் ஆர் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னு சொல்லுவாங்க, அதாவது NH3. அதே ப்ரைமரி வேலன்சிஸை அவுட்டர் ஸ்பியர் ஆர் அயனைசபிள் ஸ்பியர்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரையக்கூடிய தன்மை இருக்குது, Cl மைனஸ், அதாவது டிசோசியேஷன் ஆகும் Cl மைனஸ். அப்போ இது ப்ரைமரி வேலன்சிஸ், அதாவது அயனைசபிள் ஸ்பியர் ஆர் அவுட்டர் ஸ்பியர். ஸோ தெளிவாக சொன்னோன்னா இது என்ன ஸ்பியர், அவுட்டர் ஸ்பியர். ஸோ உள்ளே இருக்கிறது என்ன ஸ்பியர்னா, அதாவது நான் பிங்க் கலரில் ரைட் பண்ணிக்கிறது இன்னர் ஸ்பியர். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேர் coordination sphere. That's it. I hope you understand well.